திரையிலே ஓபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. மகர லக்னம், கும்ப ராசி, ராசிநாதன் லக்னநாதன் இருவருமே சனி பகவான். 6 புதனும் 8 சூரியனும் 12ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 6, 8, 12 3 நபர்களும் 3 இடத்தோடும் தொடர்பில் இருக்கிறார்கள். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். 6, 8, 12 மூன்றும் மூவரோடும் தொடர்பில் இருக்கிறது. 8ஆம் அதிபதியான சூரியனும் 8ஆம் இடமும் லக்னாதிபதியோடு லக்கணத்தோடு தொடர்பில் இல்லை. ஆனால் நிச்சயமாக இருக்க வேண்டும். சாரங்களை பார்ப்போம். 8ஆம் அதிபதியான சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் 4ஆம் பாதத்திலே லக்னாதிபதியான சனி அமர்ந்திருக்கிறார். 8 லக்னாதிபதி தொடர்பில் இருக்கிறது. லக்னம் லக்னாதிபதி 8ஆம் இடம் 8ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருந்தால்தான் ஒருவர் முதலமைச்சர் என்ற அரியணையில் அமர முடியும். அந்த வகையிலே ஓபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்திலும் இந்த விதி சரியாக இருக்கிறது.